நெத்திலி கருவாடு குழம்பு செய்யும் முறை. நெத்திலி கருவாட்டை தலையை கிள்ளிவிட்டு வெறும் வடசட்டியில் கருவாட்டை சேர்த்து சிறிது நேரம் வறுக்கவும். வறுத்த பிறகு பச்சை தண்ணியில் ஊற வைக்கவும். பிறகு வடசட்டியில் மரச்செக்கு நல்லெண்ணெயை ஊற்றி சிறிதளவு வெந்தயம், சின்ன வெங்காயம் சிறிதளவு, பூண்டு பற்கள் 10, கருவேப்பிலை, வரமிளகா 2 போட்டு வதக்கவும். பிறகு 2 தக்காளியை அரைத்து ஊற்றவும். அதில் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், சாம்பார் தூள் 3 ஸ்பூன், சிறிதளவு மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு கலந்து நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வைத்த புளியை கரைத்து ஊற்றவும். நன்றாக கொதித்த பிறகு கருவாட்டை 3 டைம் கழுவி சேர்க்கவும். சேர்த்து 5 நிமிடம் கழித்து பெருங்காயத்தூள் சிறிதளவு, கொத்தமல்லி தூள் தூவி இறக்கினால் சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி.